இங்க மனோஜோட கடையில ஆட் எடுக்கிறதுக்காக ஆட் மேனேஜருமே வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஆளுக்கு 25,000 அதாவது ஒரு பேருக்கு 50,000 50,000 கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 2,00,000 நான் தரேன். இந்த ஆடை மட்டும் எனக்கு பக்காவா எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க கடைக்கும் இந்த விளம்பரம் ஆயிடும். அதே நேரத்துல என்னோட பிராண்டுக்கும் ஒரு நல்ல விளம்பரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு மனோஜுமே கண்டிப்பா சார் நீங்க சொல்ற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி மனோஜுமே அங்க ஆட் டைரக்டர் வந்து ஒரு 2,00,000 பணத்தையுமே வாங்கிக்கிறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் பக்கத்துல இருக்கிற ரோகிணியுமே இருந்துகிட்டு நமக்கும் 2,00,000 தேவை, கிட்டத்தட்ட இங்க அத்தையோட பணத்தை எடுத்து நம்ம வந்து சிட்டிக்கிட்ட கொடுத்துட்டோம். அப்ப கண்டிப்பா இங்க அந்த இடத்துல பணத்தை மறுபடியும் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் கூட நம்ம ஏதாவது ஒன்று சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மனோஜிட்டுமே அந்த 2,00,000 பணத்தை கேட்கறாங்க. உடனே மனோஜுமே இருந்துட்டு எதுக்காக ரோகிணி உனக்கு எதுக்கு 2,00,000 அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ரோகிணியுமே இருந்துட்டு இந்த மாதிரி என்னோட பியூட்டி பார்லர்ல நிறைய பொருள் எல்லாம் போட வேண்டியது இருக்கு, சொல்லப்போனா நிறைய எக்யூப்மெண்ட்லாம் வாங்கணும், நான் கொஞ்சம் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண அப்படின்னா எனக்கும் லாபம் ஜாஸ்தியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட மனோஜுமே வந்துட்டு இந்த பணத்தை வீட்டுல கொடுக்கல அப்படின்னா அவங்க ஏதாவது நினைச்சுக்க போறாங்க, சொல்லப்போனா இது எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய பணம் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ரோகிணி இருந்துட்டு இந்த பணம் வந்து 2,00,000 வந்திருக்கிறது உங்களுக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும், அதை விட முக்கியமா அவங்க எல்லாம் நம்ம கடையில தான் நடிக்க போறாங்க, நம்ம கடையில நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நடிக்கிறதுக்கு நம்ம எதுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த விஷயம் கரெக்டா மனோஜுக்குமே சரியாவே படுது. ஆமா இல்ல, அவங்க நம்ம கடையில தான் நடிக்கிறாங்க, அப்புறம் எதுக்காக உங்களுக்கு பணம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ரோகிணி இந்த பணத்தை நீயே உன்னோட பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையிலுமே எடுத்து கொடுத்துட்றாங்க. அந்த பணத்தை வாங்கின அடுத்த செகண்டே ரோகிணியுமே எடுத்த உடனே பார்வதியோட வீட்டுக்கு தான் போறாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க பண்ண தப்பை இன்னுமே வந்து பார்வதியும் விஜயவும் கண்டுபிடிக்காம இருக்கிறதுனால நம்ம அதுக்கு முன்னாடியே பணத்தை போய் வச்சுட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுமே பார்வதியோட வீட்டுக்கு போயிட்டு எப்பவும் போல கேஷுவலாக பழைய மாதிரியே ஒரு காஃபி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு கால் வர்ற மாதிரி மறுபடியுமே ஃபோன் எடுத்துட்டு மேலே போறாங்க. மேலே போயிட்டு அந்த பீரோவை திறந்து ரைட் சைட் லாக்கரில் வைக்கிறதுக்கு பதிலாக லெஃப்ட் சைட் லாக்கரில் வச்சிடறாங்க. அங்கே வச்சுட்டு எப்பவும் போல அவங்க கிளம்பி வந்துடுறாங்க. கீழே வந்து இங்க எப்பவும் போல டீ சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்கும்போது அங்க விஜயாவே வந்துடுறாங்க. வந்துட்டு என்னாச்சு ரோகிணி நீ எங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இல்ல ஆண்டி நான் இந்த மாதிரி வந்து ஒரு கிளைண்ட்டை பார்க்க வந்தேன், சரி அப்படியே பார்வதி ஆண்டியும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க விஜயாவே பார்வதி தனியாக கூப்பிட்டு போயிட்டு நான் அந்த 2,00,000 பணம் கொடுத்தேன்ல அதை முதல்ல எடுத்துட்டு வா, நான் அதை போய் என்னோட பேங்க்ல போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிட்டுமே சொல்றாங்க. உடனே அவங்களுமே சரி நீங்க வெயிட் பண்ண விஜயா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே மேலே போய் அந்த பணத்தை எடுக்க போறாங்க. அவங்களுமே கரெக்டா அந்த ரைட் சைட்ல தேடி பார்த்துட்டு ஐயோ பணம் வச்ச இடத்துல காணும், என்னன்னு தெரியல எப்படி காணாம போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட்டுட்டு விஜயாவுமே போய் கூப்பிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு விஜயாவுமே வச்சு தேட வைக்கிறாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல பணமே இல்லை. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் வந்து பார்வதிக்கும் விஜயாவுக்கும் என்ன பண்றேன்னே தெரியல, ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. ஒருவேளை ரோகிணி ஃபோன் பண்ண மேலே வந்தா அவ எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்வதி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற விஷயத்த தெளிவா வெளியில நின்று ஒட்டு கேட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி என்ன ஆண்டி நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இங்க பக்கத்துல இருக்க விஜயாவுமே இல்ல இந்த மாதிரி வந்து பணம் 2,00,000 நான் வச்சிருந்தேன் அது எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப டக்குன்னு நம்ம உளறிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஜயாமே இது என்னோட பணம் இல்ல இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணும்போது ரோகிணி இருந்துட்டு நீங்க கவலைப்படாதீங்க, என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே பார்வதி ஆண்டி சொல்லிட்டாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க பணம் வச்ச இடத்துல தான் இருக்கும், எங்க போயிட போது இருங்க நான் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரைட் சைடு பீரோ லெஃப்ட் சைடு பீரோ எல்லாத்தையும் சேர்ந்து தேடுறப்போ இங்க பாருங்க பணம் இங்க இருக்கு, இங்க வச்சுட்டு அந்த பக்கம் தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தையும் எடுத்து விஜயா கையில கொடுக்குறாங்க. அந்த பணத்தையும் வாங்கின விஜயாவுமே நீ தான் என்னோட உண்மையான மருமக, சொல்லப்போனா என்னோட மனசை அப்படியே நீ புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீ மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோகிணியும் ரொம்ப பாராட்டிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க பார்வதிக்கும் பயங்கரமான டவுட், எப்படி இது நான் ரைட் சைட்ல தானே வச்சேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அந்த பணம் எப்படி லெஃப்ட் சைடு போச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி இது வரதாலும் பரவாயில்ல, பணம் கிடைச்சிருச்சு அதுவே பெரிய விஷயம், இவ கையில இந்த பணத்தை கொடுத்துருன்னா நமக்கும் பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க ரெண்டு பேரும் போய் பேங்க் வேலையை பாருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அவங்களோட வேலையை பார்க்க போறாங்க. இங்க விஜயமும் அந்த பணத்தை கொண்டு போய் பேங்க்ல அவங்க அக்கௌண்ட்ல போட்டுட்டு எப்பவும் போல அடுத்த நாள் இந்த மாதிரி வந்து மனோஜ் கடையில நடக்கிற ஷூட்டிங்காக எல்லாருமே கிளம்பி கடைக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி அந்த ஷூட்டிங் டைரக்டருமே இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் தான் நாங்க ரெடி பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி கஸ்டமர் வரணும், அப்போ வந்து கரெக்டா கடையில இருக்கிற ஸ்டாஃப்ஸுமே வந்து இந்த கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நிறைய விதமான சீன்ஸ் தான் எடுக்க போறோம், அதுக்கப்புறம் நாங்க அதெல்லாம் ஒன்னா சேர்த்துக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் வந்து அண்ணாமலை குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அந்த ஆடுக்காக பக்காவா டெடிகேட்டடா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன அவங்க நடிக்கிற விஷயங்கள் எதுவுமே இங்க டேரக்டருக்கு பிடிக்கவே இல்லை. அவர் ரொம்ப வந்து சத்தம் போட்டுட்டே இருக்காரு, ஒரு லிமிட்டுக்கு மேல அண்ணாமலையை பிடிச்சி திட்டிடுறாரு. இதை பார்த்தோன்னு முத்துவுமே ரொம்ப கோவப்பட்டுட்டு உங்களுக்கு சும்மா ஆட் நடிச்சு கொடுக்கும்போது இவ்வளவு கொழுப்பா, உங்களுக்கு சும்மாலாம் நடிச்சு கொடுக்க முடியாது, நீங்க காசு கொடுத்து நடிச்சா நீங்க சொன்னதெல்லாம் நாங்க கேட்க முடியும், ஆனா நீங்க இந்த மாதிரி வந்து ₹1 கூட காசு கொடுக்காம எங்களை என்ன வேலை வாங்கிட்டு இருக்கீங்க, அதுவும் எங்க கடையில ஆடு எடுக்க வந்துட்டு எங்களே மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே பயங்கரமா சண்டைக்கு போக பாக்குறாரு. அப்ப மனோஜ் ரோகிணி இருந்துகிட்டு முத்துவை எவ்வளவு அடக்கி பாக்குறாங்க. பட் ஆனா அவர் கண்ட்ரோலே ஆகிற மாதிரி தெரியல. அதே நேரத்தில் இந்த ஷூட்டிங் டைரக்டருமே இங்க பாருப்பா நாங்க ஒன்றும் உங்களை சும்மாலாம் ஒன்று ஆட் நடிக்க வைக்கல, ஒரு ஆளுக்கு 25,000 அதாவது ஒரு
பேருக்கு செட் ஆஃப் 50,000 மொத்தமாக 2 லட்ச ரூபாய் நாங்கள் கொடுத்துருக்கோம். 2 லட்ச ரூபாய் கொடுத்து தான் உங்களை ஆட் நடிக்க கூப்பிட்டுருக்கோம், நாங்கள் ஒன்றும் சும்மா கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த உண்மையை போட்டு உடச்சிடுறாங்க. இந்த பக்கம் 2 லட்ச ரூபா மனோஜ் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்ச உடனே இங்கே முத்து, மீனா, அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை, விஜயா இவங்க எல்லாரோட முகமும் மாறிடுது. அவங்க எல்லாருமே டேரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு இந்த பக்கம் மனோஜை பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மனோஜும் இருந்துக்கிட்டு, இல்லை இந்த மாதிரி வந்து நான் என்னோட பிஸ்னஸ்க்காக தான் எடுத்தேன், உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் நினச்சேன், பட் ஆனால் ரோகிணி தான் அவளோட பிஸ்னஸ்க்கு தேவைப்படுது, அந்த பணம் எனக்கு கொடுங்க, நான் ஒரு 1 மந்த்தில் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வாங்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே இங்கே முத்துமே இருந்துட்டு, என்ன மேடம் எப்போவுமே இவன் தான் ஒரு ஏமாத்துக்காரனாக இருப்பான், அவங்க கூட சேர்ந்து நீங்களும் கெட்டு போயிட்டீங்களா, நீங்களும் இந்த மாதிரி பணத்தை திருடுறது ஏமாத்துற வேலையில் இறங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக கேட்குற மாதிரி கேட்குறாரு. இது கேட்டோன்னே ரோகிணியுமே கொஞ்சம் கோவப்பட்டு, இங்கே பாருங்க முத்து, எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க, நீங்கள் நான் என்னோட பிஸ்னஸ்க்காக அவர்கிட்ட வாங்கினேன், நான் திருப்பி 1 மந்த்தில் அவர்கிட்ட கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் அவர் உங்களுக்கு தந்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜுமே இருந்துக்கிட்டு, ஆமாம் 1 மந்த்தில் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கரெக்டாக அண்ணாமலை இருந்துக்கிட்டு, மனோஜ் நீ பண்ணுற விஷயம் எதுவுமே சரி கிடையாது, ஏற்கனவே 27 லட்ச ரூபா நீ வாங்கியிருக்க, 27 லட்ச ரூபாய் வாங்கி நீ செலவு பண்ணிட்டு இன்னுமே வீட்டுக்கு மாதம் 50,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்க, அந்த 50,000 ரூபாய் இன்னும் 1 மாதம் கூட வந்து சேரலை, அதுக்கு மேலே இப்போ 2 லட்சம் சொல்லப்போனால் இது ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் போய் சேர வேண்டிய காசு, இதை நீ எடுத்து பர்சனலாக யூஸ் பண்ணுறதுக்காக இது விஷயம், சொல்லப்போனால் உன் கடைக்கு தான் நாங்கள் நடிக்க வரோம், அதுக்கு நீ எங்களுக்கு பணம் தர வேண்டாம், அந்த ஆட் கம்பெனிலேருந்து பணம் கொடுத்துருக்காங்கல்ல அதை நீ சரியான விதத்தில் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும்ல, நீ பண்ணது தப்பு, இதுக்கு மேலே என்ன காரணமும் என்கிட்ட சொல்லக்கூடாது, எப்படியாவது இனிமேல் வந்து மாதம் 50,000 ரூபாய் எனக்கு கண்டிப்பாக நீ கொடுத்தாகணும், ஏன்னா ஒன்றால் ஏற்கனவே வீடு மேலே இருக்கிற கடனும் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு, இதுக்கு மேலே என்னால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ்கிட்ட கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாரு. இங்கே பாரு மனோஜ், கம்பல்சரி இனிமேல் வந்து உனக்கு லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, அதனால மாதம் 50,000 ரூபாய் நீ வீட்டு கடனுக்கு நீ கொடுத்தே ஆகணும், அது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக முடிவு பண்ணி இங்கே அண்ணாமலையுமே சொல்லிடுறாரு. அதே நேரத்தில் இங்கே விஜயாவுமே, எதுக்காக ரோகிணி எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவாள், அவளுக்கு எதுக்கு 2 லட்சம் தேவை, ஒருவேளை கடையில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா, கடனாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணியுமே தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாரு ரோகிணி, உனக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனை, முதல்ல எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவல்ல, இப்போ ஏன் எந்த விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுறது இல்லை, உன் கடையில் ஏதாவது பிரச்சனையா, ஏதோ கடன் ஆகிடுச்சா, ஏன் 2 லட்சம் உனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரோகிணியுமே வேறு வழி இல்லாமல், அது ஒன்றும் இல்லை ஆண்டி, கடையில் இந்த மாதிரி வந்து எக்யூப்மெண்ட் புதுசாக வாங்கி போடலான்னு ஐடியா பண்ணேன், சொல்லப்போனால் நிறைய எக்யூப்மெண்ட் நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு, அதுக்கு பதிலாக புதுசாக வாங்கி போட்டோன்னா கஸ்டமர் வாக்கிங்கும் நிறையா வரும், நம்மளுக்கும் லாபம் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீ சொன்னதெல்லாம் சரிதான், நல்லதாக பண்ணு, 1 மாதத்தில் நீ மறுபடியும் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துரு, ஆனால் அது மற்றவங்களுக்கு கொடுத்துரு, அது எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் எனக்காக ஆட் நடிக்க கொடுத்தாங்களே 25,000 ரூபாய், அதை மட்டும் எனக்கு இப்போ கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த பக்கம் ரோகிணியுமே, என்ன ஆண்டி இப்படி பேசிட்டு இருக்கீங்க, நான் தான் சொன்னேன்ல ஆல்ரெடி இந்த மாதிரி கடைக்கு தேவைப்படுதுன்னு அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், இப்போ நீங்கள் போய் 25,000 கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ விஜயாவும் இருந்துக்கிட்டு, இங்கே பாரு ரோகிணி, உங்ககிட்ட பணம் இல்லாமலாம் இருக்காது, கண்டிப்பாக இருக்கும், எனக்கு தர வேண்டிய 25,000 நீ கொடுத்துரு, மற்றவங்களுக்கு நீ எப்போ வேணாலும் கூடாது, எனக்கு தேவையே கிடையாது, அதை எங்கள் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி நீ எப்போ வேணாலும் கொடு, ஆனால் எனக்கு இந்த பணத்தை இப்போ கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே ரோகிணியுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், மனோஜ் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூப்பிட்டு, இந்த மாதிரி ஆண்டி மட்டும் ஒரு 25,000 கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜுமே இருந்துக்கிட்டு, இங்கே பாருமா, எல்லாருக்கும் ஒரே டைமில் தான் கொடுக்க முடியும், உனக்கு தனியாலாம் கொடுக்க முடியாது, இப்போதைக்கு எங்ககிட்ட பணம்லாம் இல்லை, முதல்ல இந்த ஆடை வந்து நீங்கள் நாளைக்கு சரியாக நடிச்சு கொடுங்க, அதுக்கப்புறம் தான் அந்த பணமே வந்து பக்காவாக நான் ரெடி பண்ணி தர முடியும், அது உங்களுக்கு மட்டும் தனியாலாம் தர முடியாதுமா, ஒட்டுக்கான அப்பாட்ட கொடுத்துறேன் நீ வாங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜயாவே இருந்துக்கிட்டு, டே அவர்கிட்ட கொடுத்தா எனக்கு பணமே வராதுரா, முதல்ல என் பணத்தை என்கிட்ட கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே மறுபடியும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தா ரோகிணிக்குமே ரொம்பவே கோவம் வர ஆரம்பிக்குது. இந்த விஜயாக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும், சொல்லப்போனால் 2 லட்ச ரூபாய் கையில் வச்சுக்கிட்டு மறுபடியுமே இன்னொரு 25,000 வேணும்னு சொல்லிட்டு என்கிட்டே சவால் போட்டு கேட்டுட்டு இருக்காளே, இவளுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க.